Hello viewers, I am Girija Rajendran. You are watching Grammar Garden. Last videos we saw the tense and now let's see the speech. Speech is classified into direct and indirect speech. What is mean by direct speech and indirect speech? Do you know that? Direct speech means, for an example, one girl, ஒரு பொண்ணு வந்து அவங்கள ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டா, ஒரு நல்ல ஃபினிஷ் பண்ணிட்டா. அவங்களுடைய ஹெட்டு வந்து பாராட்டுறாங்க, நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்க, குட் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்னை வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணனால என்னுடைய ஹெட்டு வந்து பாராட்டினாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா. அப்போது அந்த பொண்ணு வந்து அந்த ஹெட்டர் பாராட்டினாங்க இல்லையா, அது டைரக்ட் ஸ்பீச். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா இல்லையா, என்னை இந்த மாதிரி ஹெட்டு என்ன பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது இன்டைரக்ட் ஸ்பீச். புரியுதா? இப்போது டைரக்ட் ஸ்பீச்னா அவன் என்னை பாராட்டினான், இன்டைரக்ட்னா அவன் ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது தான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி எழுதணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ டைரக்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இன்டைரக்டாக மாற்றுங்கன்னா எழுதணும், இன்டைரக்டாக கொடுத்துட்டு டைரக்டில் எழுதணும்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு வேர்டுக்கும் சென்டென்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு ரூல் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட். சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா, டைரக்ட் ஸ்பீச் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே இன்டைரக்டில் சிம்பிள் பாஸ்டாக மாற்றிடணும். இப்போது இந்த இன்டைரக்ட்னாலே அது பாஸ்ட்டை குறிக்கிறது தான். அவன் அப்படி சொன்னான், இவள் அப்படி செய்தாள், எல்லாமே வந்து பாஸ்ட்டை குறிக்கிறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போது எல்லாமே பாஸ்ட்டு தான் சொல்லணும். இங்கே சிம்பிள் ப்ரெசண்ட்டுன்னு இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்டாக மாறிடணும். சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்ததுன்னா ஆட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாற்றிடணும். இப்போது ஹிஸ் ஆர் ஹாம்னு இருந்ததுன்னா வாஸ் இல்லைன்னா வேறுன்னு மாற்றிடணும். இதுவே வாஸ் இல்லைன்னா வேறுன்னு இருந்ததுன்னா ஹேட் பீன். ஹேவ் ஆர் ஹேஸ்னா ஹேட். வில் ஆர் ஷால் மீன்ஸ் வுட் ஆர் ஷுட். வில்னா வுட், ஷால்னா ஷுட், கேன்னா குட், மேனா மைட். இதுவே மஸ்ட்டு, ஹாவ் டு, ஹேஸ் டு, இது மூணு வந்ததுன்னா ஹேட் டுனே மாற்றிடலாம். இது 90% கரெக்டு. இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் ரூல் என்னென்னா, ஹைன்னு இருந்ததுன்னா ஐ ஆம் டான்ஸிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஷீ வாஸ் டான்ஸிங்னு மாற்றிடணும். அதுதான் இங்கே ஐன்னு இருந்ததுன்னா ஹீ ஆர் ஷீ மாற்றிடணும். யூன்னு இருந்ததுன்னா ஐ ஆர் மீ. மீனா இம் ஆர் ஹர். அஸ்னா திம். யூனா வி ஆர் ஹஸ். மேனா ஹிஸ் ஆர் ஹர். மைன்னா ஹிஸ் ஆர் ஹர்ஸ். யுவர்ஸ்னா அவர்ஸ். அவர்ஸ்னா தேர்ஸ். புரியுறதா? இந்த செகண்ட் ரூல்ஸ் ஓகேவா? இப்போ தேர்ட் ரூல்ஸ் என்னென்னா, இயர்னா தேர். ஐ ஆம் கம்மிங் இயர்னா ஐ வாஸ் கம்மிங் தேர். லாஸ்ட் வீக்னா த வீக் பிஃபோர் ஆர் த ப்ரீவியஸ் வீக். திஸ், தீஸ்னா தட், தோஸ். இயர் அகோனா இயர் பிஃபோர். அகோனாலே பிஃபோர் தான். அண்ட் தென் நவுனா தென். நவுனா என்ன? தென். இப்போது உங்களுக்கு இந்த 3 ரூல்ஸும் புரிஞ்சிடுச்சா? இன்னும் இந்த கண்டினியூவேஷன் ஒன்று இருக்குது, என்னன்னு பாருங்கள்.
2 days agoனா 2 days before. 2 days agoனா என்ன 2 days before. Today or tonight-னா that day or that night. Today or tonight-னா that day or that night. Come-னா go. Come-னா என்ன go. Yesterday-னா the day before or the previous day. The day before or the previous day. Bring-னா take. Tomorrow-னா the day after or the following day. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். Vinay said, I am going to Bengaluru tomorrow. வினய் என்ன சொன்னான்? நான் பெங்களூருக்கு நாளைக்கு போவேன் அப்படின்னு சொன்னான். இப்போ இதை எப்படி இன்டைரக்டாக மாற்றணும்னா, வினய் said that he was going to Bengaluru the next day. இப்போ இங்கே செட்டுன்றது நம்ம எதுவும் மாற்ற தேவையில்ல, அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் வினய் செட்டுன்னு. அண்ட் தென் ஐன்றது நம்ம என்னன்னு மாற்றணும்? ஈ ஆர் ஷீ. இங்கே வினய்ன்றது ஒரு பாய், ஸோ நம்ம ஈன்னு போட்டுக்கணும். வினய் சேட் தட். இங்கே தட் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். எல்லா இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் தட் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஐன்றது ஈ அண்ட் ஹேம். ஆம்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். ஆம்னாலே வாஸ் இல்லைன்னா வேர் தான் யூஸ் பண்ணணும். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்னாலே வாஸ் இல்லைன்னா வேர் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் கோயிங். வேர்பை நம்ம எந்த டென்ஸ்லையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கோயிங் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். டு பெங்களூரு அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. டுமாரோன்றதை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? த டே ஆஃப்டர் ஆர் த ஃபாலோயிங் டே, இல்லைன்னா த நெக்ஸ்ட் டேன்னு கூட போட்டுக்கலாம். 3 இருக்குது, ஓகேங்களா? த நெக்ஸ்ட் டே நான் போட்டிருக்கேன். இப்போது வினய் சேட் தட் he was going to பெங்களூரு த நெக்ஸ்ட் டே. இப்போது செகண்ட் ஒன் வந்து பாலாஜி சேட் எஸ் இட் இஸ் அண்ட் காமிக் புக். இங்கு எஸ்ன்றதை நம்ம எப்படி இன்டைரக்டாக மாற்றுறதுன்னா, இப்போ எஸ்ன்றது நம்ம ஏற்றுக்கொள்கிறது தானே. எஸ் ஆர் நோன்றது நம்ம ஏற்றுக்கிறது தான் இருக்குது. ஸோ இங்கே பாலாஜி அக்ரீடு தட். இங்கே எஸ்ன்றதை நம்ம அக்ரின்னு சொல்லியிருக்கோம். பாலாஜி அக்ரீடு தட் இட். இங்கே இட்டு ஒன்றும் இல்லை. இஸ்ன்றது நான் என்ன மாற்றணும்னு சொல்லியிருக்கேன்? வாஸ் இல்லைன்னா வேர். இங்கே இட் வாஸ்ன்னு இருக்குது. இங்கே இட்டுன்றது சிங்குலர், ஸோ நம்ம வாஸ்ன்னு போடுறோம். எ காமிக் புக். ஸோ இங்கு எஸ்ன்றது ஒரு அக்ரி பண்ணுறது. ஸோ இங்கே நம்ம பாலாஜி அக்ரீடு தட்டுன்னு சொல்கிறோம். செட்டுக்கு பதிலாக நம்ம அங்கே எஸ் ஆர் நோ கொஷின்ஸில் அக்ரீடுன்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் Afzal asked, will you be coming to work on Saturday? Afzal asked, will you be coming to work on Saturday? இங்கு அஃப்சல் என்ன கேட்குறா? நீ வந்து சாட்டர்டே அன்னைக்கு நீ வேலை செய்ய வருவியான்னு அஃப்சல் என்ன கேட்குறா? அங்கே யூன்றது நம்மளை தானே குறிக்கும், நான். அதுதான் நம்ம இன்டைரக்டாக சொல்லுவோம். அஃப்சல் ஆஸ்க்டு மீ. இங்கே யூன்றது மீயாக மாறிடும். மீ இஃப் ஐ வுட் பி கம்மிங் டு ஒர்க் ஆன் சாட்டர்டே. இங்கு இஃப்ன்றது ஆஸ்க். இங்கே ஒரு கொஷின் கொடுக்குறது. வில் யூ. இதுவே யூ வில்லுன்னு இருந்தால் இங்கே இஃப் போகிற அவசியமே இல்லை. இது ஒரு கொஷின் ஸ்டேட்மெண்ட். அப்போது நம்ம இங்கே இஃப் யூஸ் பண்ணணும். ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு கொஷின் டேக்காக இருக்கலாம், இல்லை எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸாக இருக்கலாம். பட் இன்டைரக்டுன்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு சாதாரண வாக்கியமாக தான் இருக்கணும். அது கொஷின் கேட்குற வாக்கியமாக தோ இங்கே ஆஸ்க்டு மீன் போடலாம். ஆனால் இங்கே ஒரு லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஸோ இங்கே இஃப்னு கொடுத்துட்டோம்னா லாஸ்ட்டாக ஒரு கொஷின் மார்க் போட வேண்டிய அவசியமே இல்லை.
ஸோ இங்கே இஃப் போட்டுட்டு அப்படியே இங்கே தலைகீழாக மாற்றிடணும். யூன்றது நம்ம ஐன்னு யூஸ் பண்ணுவோமா, அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. வில்லுன்றது வுட்டாக மாற்றுவோமா, அது செகண்டாக எழுதுங்க. இங்கே டேரெக்டில் வில் யூன்னு இருக்கிறத ஐ வுட்டாக மாற்றுங்க. அப்படியே ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டாக மாற்றுங்க. அண்ட் தென் be coming to work on Saturday. Afzal asked, if will you be coming to work on Saturday? Afzal asked me if I would be coming to work on Saturday. Then fourth one is, the student said, we have not been planning to attend coaching classes. The student said, we have not been planning to attend coaching classes. ஒரு கோச்சிங் கிளாஸஸை அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த பிளானுமே போடலை அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதை எப்படி இன்டைரக்டாக மாற்றணும்? த ஸ்டூடெண்ட் செட் தட், இங்கே வீன்னு இருக்கிறது நம்ம இன்டைரக்டாக தேன்னு சொல்லணும். தே ஆர் ஆசிட் இருந்தால் அதை ஆடுன்னு மாற்றணும். not been planning to attend coaching classes. The students said that they had not been planning to attend coaching classes. Then fifth one is, Stella said to us, how will you prepare lunch? ஸ்டெல்லா எங்ககிட்ட கேட்டா என்னன்னா, எப்படி நீங்கள் லன்ச்சு செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. ஸ்டெல்லா ஆஸ்க்டு, இங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இங்கு ஆஸ்க்டு ஆஸ் ஹவு வி வுட் ப்ரிப்பேர் லன்ச். இங்கே ஹவுன்னு கொடுத்தாலும் இது ஒரு கொஷின் மார்க்காக நம்ம இங்கே போடலை. ஏன்? இது ஒரு கொஷின் டேக்காகவே நம்மளுக்கு தெரியல. இங்கே ஹவுன்னு இருக்கிறது, ஹவு வில் யூ ப்ரிப்பேர் லன்ச், இது ஒரு கொஷின். பட் இங்கு ஹவு வி வுட் ப்ரிப்பேர் லன்ச்ன்றது ஒரு கொஷின் மார்க் கிடையாது. ஹவு வில்லுன்றது நம்ம வுட்டாக மாறிடணும், யூன்றது வியாக மாறிடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டாக போடுங்க. யூன்றது வி, வில்லுன்றது வுட், ப்ரிப்பேர் லன்ச். ஸ்டெல்லா ஆஸ்க்டு ஹாஸ் ஹவு வி வுட் ப்ரிப்பேர் லன்ச். ஓகேவா கைஸ்? இப்போ இது உங்களுக்கு புரியறதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.